ரசகுல்லா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பாலை வந்து காய்ச்சி திரிய விட்டுருங்க. லெமன் ஜூஸ் இல்லைனா வினிகர் போட்டுட்டு திரிய விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துடலாம். அடுத்தது அந்த லெமனோட டேஸ்ட் எல்லாம் போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் இப்போ எடுத்துடலாம். கெட்டியான அந்த பன்னீரை இந்த மாதிரி மாவு மாதிரி பிசைஞ்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. நான் மைல்டாக ஒரு ஃப்ளேவருக்காகவும் கலருக்காகவும் ரோஸ் எசன்ஸ் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னு ஆட் பண்ணலாம், இல்லைனா விட்டுடலாம். அடுத்தது இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக எடுத்து பிடிச்சி வச்சுக்கோங்க. பன்னீர் பால்ஸ்லாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். 1 கப் தண்ணிக்கு 1 கப் சுகர் போட்டுட்டு ஏலக்காய் கொஞ்சம் தட்டி போட்டுட்டு அந்த சுகர் நல்லா கரையிற வரைக்கும் விட்டுருங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 7 மினிட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் திருப்பி போட்டு லைட்டாக குக் பண்ணிவிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இந்த சுகர் சிரப் எல்லாம் அது வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கும். சிரப் நல்லா அப்சர்வ் ஆகி எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.